ஒரு விஷயம் பளிச்சுன்னு தெரியும். பீரங்கிகளோட எண்ணிக்கை. பிரிட்டிஷ் கிட்ட 163 பீரங்கிகள். ஆனா சீக்கியர்கள் கிட்ட வெறும் 59 தான். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 3 மடங்கு வித்தியாசம். இதுவே போரோட முடிவை முன்னாடியே எழுதி வச்ச மாதிரி இருந்துச்சு இல்லையா? இதனால தான் இந்த போருக்கு வரலாற்றுல பீரங்கிகளின் போர் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. இது வாளாலேயோ துப்பாக்கியாலேயோ நடக்கிற சண்டை கிடையாது. இது பீரங்கிகளோட ஆதிக்கத்தை காட்ட போற ஒரு சண்டை. சரி வாங்க இப்போ நேரடியா போர்க்களத்துக்கே போவோம். அந்த பீரங்கிகள் எப்படி ஒரு போரோட போக்கையே தலைகீழா மாத்துச்சுன்னு பாப்போம். இந்த போர் 4 ஸ்டேஜா ரொம்ப பக்காவா பிளான் பண்ண ஒரு அழிவு மாதிரி நடந்துச்சு. முதல் ஸ்டேஜ் தொடர்ச்சியா 3 மணி நேரம் பீரங்கி தாக்குதல். இது சீக்கியர்களோட பீரங்கிகளை மொத்தமா காலி பண்ணிடுச்சு. ரெண்டாவது, அந்த அமைதியை பயன்படுத்தி பிரிட்டிஷ் காலாட்படை முன்னாடி போய் சீக்கியர்களோட நிலைகளை சின்ன பின்னமாக்குச்சு. கடைசி ஸ்டேஜ்ல தப்பிச்சு ஓடின வீரர்களை பிரிட்டிஷ் குதிரைப்படை ஈவு இரக்கமே இல்லாம துரத்தி துரத்தி அடிச்சது. இத ஜெனரல் காஃபே அவரோட ரிப்போர்ட்ல சொல்லிருக்காரு. அவரோட பிளான் எவ்வளோ சக்சஸ், பீரங்கிகள் எவ்வளோ வேகமா முன்னாடி போய் எதிரிங்களை காலி பண்ணுச்சுங்கிறது இது ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த வெற்றி எவ்வளவு பெரியதுங்கிறதுக்கு இந்த நம்பர் ஒரு சாட்சி. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர் தூரத்துக்கு துரத்தி போயிருக்காங்க. அந்த துரத்தல்ல மட்டும் 53 சீக்கிய பீரங்கிகளை கைப்பற்றியிருக்காங்க. இது சீக்கிய ராணுவத்தோட முதுகெலும்பையே உடைச்ச மாதிரி தான். போர்க்களம் அமைதியாயிடுச்சு. ஆனா போர் இன்னும் முடியல. அந்த தோல்விக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் ரொம்பவே கொடுமையானது. பிரிட்டிஷ்காரங்க ஜெயிச்சதோட நிப்பாட்டல. தப்பிச்சு ஓடின சீக்கிய படைகள் மறுபடியும் ஒன்னு சேர்ந்துடக்கூடாதுன்னு 11 நாள் விடாம துரத்துனாங்க. இந்த தொடர்ச்சியான தாக்குதல் சீக்கியர்களுக்கு வேற வழியே கொடுக்கல. அதனால கடைசியா மார்ச் 12ஆம் தேதி ஒரு காலத்துல பஞ்சாபோட பெருமையா இருந்த கல்சா ராணுவம் அதிகாரப்பூர்வமா சரணடைஞ்சது. 20,000 வீரர்கள் தங்களோட ஆயுதங்களை கீழே வச்ச அந்த காட்சி, அது சீக்கியர்களோட ராணுவ எதிர்ப்புக்கு ஒரு சோகமான முற்றுப்புள்ளியா அமைஞ்சது. ஒரு ராணுவத்தோட வீழ்ச்சி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட முடிவுக்கு வழிகாட்டுச்சு. குஜராத் போரோட அரசியல் விளைவுகள் ரொம்ப வேகமாவும் நிரந்தரமாவும் இருந்துச்சு. இந்த டைம்லைனை பாருங்க, எல்லாம் எவ்வளோ வேகமா நடந்திருக்குன்னு புரியும். போர் முடிஞ்சு வெறும் 6 வாரத்துல ஒரு காலத்துல தனி சாம்ராஜ்யமா இருந்த பஞ்சாப் பிரிட்டிஷ் இந்தியாவோட ஒரு பகுதியா மாறிடுச்சு. குஜராத் போர் அந்த பேரரசோட சகாப்தத்துக்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருச்சு. ஜெனரல் கஃபுக்கு இது ஒரு முழுமையான வெற்றி. சில்லன்வாலால நடந்த அந்த பெரிய தோல்விக்கு அப்புறம் அவர் தன்னோட திறமையை நிரூபிச்சிட்டாரு. வெறும் கண்மூடித்தனமான தாக்குதலை நம்பாம பீரங்கி படையோட பலத்தை கரெக்டா பயன்படுத்தி ஒரு மாடல் வெற்றியை பதிவு பண்ணாரு. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கிறேன். குஜராத் வெற்றிங்கிறது ஜெனரல் கஃபோட புத்திசாலித்தனமான தந்திரத்தால கிடைச்சதா, இல்ல பிரிட்டிஷ் கிட்ட இருந்த அந்த மலை மாதிரி ஆயுத பலத்தோட தவிர்க்க முடியாத ஒரு விளைவா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.